பெருமாள் தன் பக்தனுக்காக தன் நெற்றியிலேயே ரத்தம் வரவழைச்ச ஒரு அற்புதம் தெரியுமா? இது திருப்பாணாழ்வாரின் கதை. திருப்பாணாழ்வார் பெருமாள் மேல உயிரையே வச்சிருந்த ஒரு பக்தர். ஆனா அவர் தாழ்ந்த குலம்னு சொல்லி அவர ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளேயே விடல. அவர் தினமும் காவிரி கரையில நின்னு தூரமா கோபுரத்த பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டே பாடுவார். ஒருநாள் லோகசாரங்க முனின்னு ஒரு பெரிய அர்ச்சகர் பூஜைக்காக தண்ணி எடுக்க காவிரி கரைக்கு வந்தார். பக்தி மயக்கத்துல இருந்த ஆழ்வார் அவர் வந்ததை கவனிக்கல. நகருன்னு சொன்னார். ஆழ்வார் கேட்கல. கோபத்துல அந்த அர்ச்சகர் ஒரு சின்ன கல்ல எடுத்து ஆழ்வார் மேல எரிஞ்சார். அது திருப்பாணாழ்வாரோட நெத்தியில பட்டு ரத்தம் வந்துச்சு. அர்ச்சகர் தண்ணியோட கோயிலுக்குள்ள போனா அங்கே அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அந்த படுத்துக்கிட்டு இருக்கிற பெருமாள் சிலையோட நெத்தியில அர்ச்சகர் அடிச்ச அதே இடத்துல ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருந்துச்சு. பெருமாள் அர்ச்சகர்கிட்ட சொன்னார், என் பக்தனை அடிச்சது என்னை அடிச்ச மாதிரி. உடனே போய் அவரை உன் தோள் மேலேயே சுமந்து என் கருவறைக்கு கூட்டிட்டு வா. அன்னைக்கு ஒரு அர்ச்சகர் தோள் மேல ஒரு பக்தர் கருவறைக்குள்ள போனார். பக்திக்கு முன்னாடி குலமில்லைன்னு பெருமாளே நிரூபிச்ச அற்புதம் இது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.